எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கு. எடுத்த ஸ்குவாடு அண்ட் ஐ திங்க் நான் சொன்ன வார்த்தை வந்து கம்ப்ளீட் ஆக்ஷன்னு சொன்ன வார்த்தை அந்த சமயத்தில். எதனால் நான் சொன்னேன்னா, பேட்டிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பால் ஸ்ட்ரைக்கிங்கு ஒரு ஃப்ரேசர் மெக்கக் இருக்கார், ஒரு ஃபாஃப் டூப்ளிஸ் இருக்கார், ஒரு ஸ்டப்ஸ் இருக்கார், ஒரு அசுதோஷ் சர்மா இருக்கார். இந்தியன் பேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் பொரேல் யங்ஸ்டர் போன வருஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவர் இருக்கார். அக்சர் பட்டேல் இருக்கார். அக்சர் பட்டேல் இப்போ ஒரு ஆல்ரவுண்டராக தெரிக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து கேஎல் ராகுல் அவரும் எங்கள் டீமோட இருக்கார். ஒரு விதத்தில் பேட்டிங் அங்கே சார்ட்டடு. பவுலிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டாப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் மிச்சல் ஸ்டார்க் இருக்கார். முகேஷ் குமார் லாஸ்ட் 2 இயர்ஸாக நல்லா பண்ணிட்டுருக்காரு, இந்தியாவுக்கும் ஆடிட்டு இருக்காரு. நட்ராஜன் எண்ட் ஓவர் பவுலர், நியூ பால் பவுலர், மிடில் ஓவர் பவுலர். எண்ட் ஓவர் போடுறதுக்கு மோஹித் சர்மா வச்சுருக்கோம் நாங்கள். அவர் ஆக்சுவலாக லாஸ்ட் 2 இயர்ஸ் நிறையா பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து 40 விக்கெட் எடுத்திருக்காருங்க ஐபிஎல்லில். ஸோ அவரும் வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு கிடச்சாரு. ஸோ அதுவும் ஒரு ஹாப்பி ஃபீலிங்கு. அண்ட் ஸ்பின் சொல்லவே தேவையில்லை. 2 பெஸ்ட் ஸ்பின்னர்ஸு, ஒரு அக்சர் பட்டேல், ஒரு குல்தீப் யாதவ். ஸோ கிட்டத்தட்ட உங்கள் 11, 12, 13 அங்கேயே முடிஞ்சாச்சு. ப்ளஸ் ஒரு சமீர் ரிஸ்வி, ஒரு ஸ்லைட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கருணர். எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் இருக்குது அவர் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி இருக்குங்க. இஸ் அகெயின் பேட்டிங் வெல்.